10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து இந்த +2 டாபிக்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா RNA இன்டர்ஃபெரான்ஸ். என்ன கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா RNA இன்டர்ஃபெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இன்டர்ஃபெரான் அப்படிங்கிற கேரக்டர் என்ன அப்படின்னா தட் இஸ் கால் த ஒன் டைப் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர். சரிங்களா? வைரஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பேஸ் பண்ணி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா RNA இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ RNA அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நமக்கு தெரியும். காமனாக வந்து நமக்கு என்னது ஒரு வைரஸ் பார்ட்டிக்கலில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் பார்ட்டிக்கல் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா RNA அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? மோஸ்ட்லி வந்து பிளான்ட்டில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா RNA தான் நமக்கு என்னது டாமினண்ட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ RNA கேரக்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசக் அண்ட் லிண்ட்மேன் அப்படிங்கிறத மொதல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்ட் எகென்ஸ்ட் இன் எ வைரஸ் இல்லையா? சரி, இதில் ஆல் த கேரக்டர் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன் which is the region of nuclear DNA. எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளியர் டிஎன்ஏவை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அப்போ எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஜீன் which are the region of the nuclear DNA. This expression involve the transcription and the translation சொல்லக்கூடிய ரெண்டு மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, இது நமக்கு வந்து தெரியும். அடினைன், இது தயமைன், இது குவானைன், சைட்டோசின் இல்லையா? இப்போ இந்த பேர் நமக்கு என்னது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு டிஎன்ஏவோட கேரக்டர். RNA இடத்துல என்ன இருக்கணும், இந்த இடத்துல தயமைன் இருக்கு இல்லையா? இந்த தயமைனுக்கு பதிலாக யுராசில் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதான் நமக்கு என்னது RNAவோட கேரக்டர். ஓகே, சரி. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அடினைன், குவானைன் இதுக்கு பேர் பியூரின், தயமைன், சைட்டோசின் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பைரிமிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிது டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வாட் இஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பர்டிகுலர்லா த டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர் டு த காப்பிங் ஆஃப் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ. அதில் இன்னொரு ஸ்டாண்டில் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ இஸ் கால் த எசென்ஸ் எ ஸ்டாண்ட் பை த RNA கேரக்டர். ஓகே, எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இது பண்ண போகிற போட நம்ம வந்து இதை பிரிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இதில் வந்து நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன்னா என்ன, டிரான்ஸ்வெர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன ஆகுது நமக்கு, இப்போ இந்த ஒரு ஸ்டாண்டில் இருந்து ஒரு பியூரினோ அல்லது பைரிமிடினோ நமக்கு என்ன ஆகுது கிராஸ் பண்ணுதுன்னு வச்சிங்களேன். அப்போ சேமாக இருக்கக்கூடிய கான்செப்ட் வேறு. சரிங்களா? அதுக்கு என்ன பேருனா டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பியூரினுக்கு பதிலாக இன்னொரு பியூரினோ, ஒரு பைரிமிடினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடினோ இது நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு காப்பிங் ஆகுது அல்லது வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுதுன்னு அதுக்கு பேர் டிரான்சிஷன். இதே வந்து நமக்கு டிரான்ஸ்வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வைஸ் வெர்சா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பியூரினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடின் அல்லது ஒரு பைரிமிடினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடின் சேஞ்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்வெர்ஷன் அல்லது வைஸ் வெர்சான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே கான்செப்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடியதுலையும். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா to the refer to this copying of genetic information from one strand of the DNA. அப்ப especially என்னது ஒரு strand of the DNA இருந்து of the DNA is called the இதுக்கு என்ன பேர் அப்படின்னா sense stand. இந்த ஸ்டாண்டுக்கு என்ன பேர் sense stand அப்படின்னு சொல்லக்கூடியது by the RNA. This is RNA as soon as it is formed cannot be the state away is sent to the cytoplasm. எங்க அப்படின்னா cytoplasm particle குள்ள. ஓகே, அப்ப especially
this cannot be a site. This is a state away sent to the cytoplasm to undertake to this process of translation, especially undertake to the translation of the process எங்க அப்படின்னா especially நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேங்களா, டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து மொழியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு வந்து படி எடுக்கிறது மாதிரி சொல்கிறோம் இல்லையா. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா படி எடுக்கிறது, அதே மாதிரி வந்து டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொழியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ எஸ்பெஷலி இது யார் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா mRNA அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகும். சரி, இப்போ டிரான்ஸ்லேஷன்னா என்ன அப்படின்னா RNA as soon as it is formed cannot be straight away sent to the cytoplasm. எங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா எங்க போகாது, நமக்கு சைட்டோபிளாசத்துக்குள்ள என்ட்ரி ஆகாது. so that is the undertake to the process of translation. the process என்ன பேருனா translation. it has to be edited and is made suitable for the translation which bring about the protein synthesis. மெயினாக எதுக்காக அப்படின்னா that is called the protein synthesis இல்லையா. இப்போ நம்ம ஆர்என்ஏவோட கேரக்டர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து 3 டைப்ஸாக பிரிச்சுக்குவாங்க. mRNA, tRNA, rRNA அப்படின்னு என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா 3 டைப்பாக பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா, mRNAவுக்கு என்ன பேருனா மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா ஒரு 3 to 5% வரைக்கும் நமக்கு அரேஞ்சாக இருக்கும். இப்போ tRNAங்கிறது ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ tRNAங்கிறது என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா the transcription RNAன்னு சொல்லுவாங்க. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா கண்டக்டட் டு த சப்ஸ்டன்ஸ், ஒரு பர்டிகுலர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறது, கடத்தி கொண்டு போகிறது தான் அந்த டிஆர்என்ஏவோட மெயின் ஃபங்க்ஷன். ஒரு செல்லில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 15% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, rRNAங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிபோசோமல் RNA. அப்போ மெயினாக ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகிறது யார் அப்படின்னா rRNA அல்லது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் RNA. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80% வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, சரி, அப்போ இட் ஹேஸ் டு எடிட்டட் அண்ட் த மேட் இஸ் சூட்டபிள் ஃபார் டிரான்ஸ்லேஷன். அப்போ எந்த இடத்துல நம்ம கரெக்டாக டிரான்ஸ்லேஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல சூட்டபிள் டிரான்ஸ்லேஷன் விச் பிரிங் அபவுட் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அப்போ அதே மாதிரி என்ன ஆகும் நமக்கு, அல்லது படியாக்கம் அல்லது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நடக்கும். ஒன் ஆஃப் த மெயின் the main it is removed, items are removed from the RNA stand or the intron அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர் இன்ட்ரான், எக்ஸான் அப்படிங்கிற கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜம்பிங் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெக்லின்டக் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜம்பிங் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அப்போ இன்ட்ரான்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர், எக்ஸான்னா என்னது வெளியில் இருக்கக்கூடிய கேரக்டர். ஓகே, அப்போ இன்ட்ரான் மீனிங் நமக்கு என்னது, ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம் removed from the RNA strand or is called the intron. Okay, all these changes before the translation normally takes place whereby certain region of the DNA are silence. அப்ப DNA character இந்த இடத்துல எப்படி இருக்கு, silence. Okay, however there is an RNA pathway. RNA interferon is a biological process in which is the RNA molecule inhibit the gene expression. எதை தடுக்குது அப்படின்னா gene expression வந்து பார்த்தீங்கன்னா RNA molecule inhibit பண்ணுது. or translation, these are done by neutralizing target mRNA molecule. then done by neutralize பண்ணுது. என்ன கேரக்டர் நமக்கு இது பண்ணுதுன்னா neutralizing by the target of mRNA molecule. Okay, this is RNA interferon is a biological process which is the RNA molecule inhibit the gene expression or translation. This is done by neutralizing target of mRNA molecule. Is a simplified model for the RNA pathway. Is based on the 2 step. எப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். சரிங்களா, இதில் பாருங்கள் நமக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் ஸ்டெப் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எப்படி இருக்காங்க நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே திஸ் அ ட்ரக்கர் RNA. The trigger RNA either double stranded RNA or miRNA, the primary transcript. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது நமக்கு பிரைமரியாக இந்த கேரக்டர் வந்து நமக்கு டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. என்னென்ன கேரக்டர், எய்தர் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA அல்லது mRNA.
mRNAன்னு சொல்லக்கூடிய என்ன ஆகுது அப்படின்னா பிரைமரியாக நமக்கு என்ன ஆகுது டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. இட்ஸ் அ ப்ராசஸ் இன்டு த ஷார்ட் இன்டர்ஃபரிங் RNA siRNA. By this RNA second enzyme is called the dicer and drausa. என்னன்னு கேட்பாங்க, என்ன நான் கேட்க செகண்ட் என்சைம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டைசர் அண்ட் ட்ரௌசா அப்படின்னு சொல்லக்கூடியது வெரி இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், திஸ் அ ட்ரக்கர் RNA either double standard RNA or mRNA. The miRNA the primary transcript இதான் நமக்கு என்ன ஆகுது பிரைமரா டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. இஸ் அ ப்ராசஸ் இன்டு த ஷார்ட் இன்டர்ஃபெரிங் RNA siRNA by this RNA 2 enzyme called the dicer and the drausa. இது என்ன கேரக்டர் நமக்கு ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப், the second step, the siRNA are located into the effector complex RNA induced silence, the silencing complex RISC. என்ன தமிழ் அப்படின்னா these siRNA are loaded into the effector complex RNA induced silencing complex RISC. This siRNA is unwound during the RISC assembly and the single standard RNA hybrid. இதில் எது ஹைப்ரிட் ஆகுது அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA நமக்கு என்ன ஆகுது ஹைப்ரிட் ஆகுது. அப்போ வித் த mRNA டார்கெட் எங்கே போய் நமக்கு ஜாயின் ஆகுது அப்படின்னா mRNA டார்கெட் இருக்குல்ல அந்த பிளேஸில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜாயின் ஆகும். ஸோ அப்போ எஸ்பெஷலி த RNA இஸ் அ சீன் இன் அ பிளான்ட் ஃபீடிங் ஆஃப் நெமட்டோடு. அப்போ இந்த இடத்துல என்னது நமக்கு பிளான்ட் ஃபீடிங் ஆஃப் நெமட்டோடு, அந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் நமக்கு சம் டிசீஸும் நமக்கு வந்து கேஷ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆட்டோமேட்டிக்காக அந்த நெமட்டோட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிசீஸ் காஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த நெமட்டோடு எல்லாமே என்ன நமக்கு இறந்துடும் இல்லையா. அப்போ இது ஒரு மெத்தட். அதாவது நமக்கு வைரஸை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வைரஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்பெஷலி ஒரு கேரக்டர் நம்ம வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு டிசரபிளான கேரக்டரை நம்ம சூஸ் பண்ணி அந்த நெமட்டோடு அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரை உருவாக்கலாம். அல்லது வந்து நம்ம அந்த இன்செக்டையே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கில் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது. ஓகே, திஸ் RNA சீன் த பிளான்ட் ஃபீடிங் நெமட்டோடு. அப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் மெயின் ப்ராசஸ் நமக்கு வந்து இதில் திஸ் siRNA இஸ் unwound during RISC assembly and is a single standard RNA hybrids with the mRNA target. The RNA is seen in the plant feeding nematode. என்ன கேரக்டர்னு கேட்டாங்க அப்படின்னா நெமட்டோடோட கேரக்டர். ஓகே சார், அடுத்தது பாருங்கள் RNA இன்டர்ஃபெரான். இதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது மேலே நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே கூடிய பார்ட் நமக்கு என்ன அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, அதுக்கப்புறம் டைசர் பார்ட் இருக்குது. இன்ட்ராக்ஷன் ஆஃப் த டைசர் வித் த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்கு இல்லையா. அப்போ நம்ம தனியாக என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவை எடுத்துக்கிட்டோம். டைசர் பார்ட் எதை கொண்டு போய் நம்ம டைசர் பாயிண்ட் இல்லையா. அப்போ அந்த உடைய பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் த டைசர் வித் த டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவோட நம்ம என்ன கொண்டு போய் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா. அப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA பார்ட்டிகள் ஆல்ரெடி நமக்கு என்னது உள்ளே இருக்குது. ஓகே, அப்போ அந்த இடத்துல பாருங்கள் நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் மேலே வந்து சின்னதாக ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த ஸ்க்ரூ நமக்கு வந்து பிளான்ட் செல் பார்ட்டிகல், இது மேலே இருக்கிற பார்ட்டிகல் என்ன அப்படின்னா பிளான்ட் செல்லோட பார்ட்டிகல். இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டு தான் நமக்கு என்ன அப்படின்னா siRNA அப்டேக் பை த நெமட்டோடு. siRNA அப்டேக் பை த நெமட்டோடு. ஓகே, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு தைலக்கார்டு ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஏதோ காயின் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா RISC காம்ப்ளெக்ஸ் வித் அன்சிப்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அன்சிப்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. அப்போ கிளாவ்டு ஃபார் mRNA. அப்போ இது என்ன பண்ணுறோம் நம்ம தனியாக பிரிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா தனியாக உடைக்கிறோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிளாவ்டு mRNA. இங்கே இருக்கக்கூடிய கேரக்டருக்கு என்ன பேர்னா கீழே டார்கெட் mRNA. என்ன கேரக்டர் அப்படின்னா டார்கெட் mRNA ரூட் நாட் நெமட்டோடு. இந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா ரூட் நாட் நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய அந்த வேறு பகுதியில் இருக்கக்கூடிய முடிச்சு. ஓகேங்களா, இந்த பார்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரூட் நாட் நெமட்டோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். எஸ்பெஷலி இந்த டயக்ராம் மட்டும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். நமக்கு என்னென்ன பார்ட்டிகள் இருக்குன்னு பார்த்துங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, டைசர், இன்ட்ராக்ஷன் ஆஃப் த டைசர் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAs and then single stranded RNA uptake by the nematode,
plant cell, rise the complex with the unzipped sRNA, clived mRNA, target mRNA, அதுக்கப்புறம் கீழே ரூட் நாட் நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர்னு ப்ரெசென்ட் ஆகும். இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன பண்ணும் பேஸ் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே சரி, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நமக்கு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிரான்ஸ்லேஷனோட கேரக்டர் என்ன, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த டிரான்ஜெனிக் பிளான்ட், அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது டிரான்ஜெனிக் பிளான்ட், எ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அல்லது ஜிஎம் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அல்லது ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹெர்பிசைடு டாலரண்ட் த கிளைபாஸ்பேட், ஹெர்பிசைடு டாலரண்ட் நமக்கு என்ன அப்படின்னா கிளைபாஸ்பேட். இப்போ ஹெர்பிசைடுங்கிறது நமக்கு என்னது களைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இதை நம்ம எங்கே பார்க்க முடியும், இப்போ நம்ம வந்து நார்மலாக இந்த நெல் கலனி அதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்வான்டாக வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில கிராஸ் மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, நம்ம கொடுக்கக்கூடிய அதிகமான நியூட்ரிஷன் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நார்மலாக குரோத் ஆகக்கூடிய ரைஸ் பிளான்ட்டை விட இது நமக்கு என்ன பண்ணும் ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக குரோத் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்போ இது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய நார்மல் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளான்ட்டோட கேரக்டர் இப்போ ரைஸோட கேரக்டர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்குபேட் பண்ணும். சரிங்களா, அதில் ஈல்டிங் நமக்கு என்ன ஆகும் குறையும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெர்பிசைடுங்கிற கேரக்டர், அதாவது எஸ்பெஷலி அந்த களைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்வான்ட் வீடு, நம்ம வீடை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா, அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெத்தடாலஜிக்கில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஹெர்பிசைடு டாலரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மை அப்படிங்கிற கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னா உருவாக்குறோம். எதில் அப்படின்னா கிளைகோபாஸ்பேட், என்ன கேரக்டர் நமக்கு வந்து கிளைகோபாஸ்பேட்டோட கேரக்டர் நம்ம கொண்டு வரோம். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெர்பிசைட் டாலரண்ட் அண்ட் த கிளைகோபாஸ்பேட்டோட கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஒன், the weeds are கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இன் எ கிராஃப் ஃபீல்டு இல்லையா. அப்போ களைகள் அப்படின்னால என்னது நமக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். சரிங்களா, இப்போ பார்த்தினியமாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு, தேவையில்லாத அன்வான்ட் கிராஸ் ஃபேமிலி எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு களைகள். அதாவது நமக்கு எக்கனாமிக்கலாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு லாஸை கொடுக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீடு அல்லது களைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் த கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த கிராஃப் ஃபீல்டு வீட் ஆர் நாட் ஒன்லி the compact with the graph for sunlight. சரிங்களா, எஸ்பெஷலி என்னென்ன அப்படின்னா sunlight, water and then nutrient and the space but also carrier for space but also carrier for this is a character is a main important for the graph for the sunlight, water, nutrient and space but also carrier for insect and disease, especially insect and disease. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டிசேபிளான ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, ஒரு 25 to 30 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இன்செக்டோட ஃபெர்டிலைசேஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ பக்கமாக கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த பஞ்சாப் ஹரியானா பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிராஸ் காப்பர் வந்து இங்கே படையெடுத்து வருது அப்படிங்கலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. அப்போ அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான இங்கே இருக்கக்கூடிய நம்ம குரோத் பண்ணக்கூடிய கல்டிவேட்டட் பிளான்ட் எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணிடும் டோட்டலாக டீகம்போஸ் பண்ணிடும். என்ன ரீசன் வந்து இங்கே அதிகமாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஒரு டெம்பரேச்சர் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் நமக்கு அது எல்லாமே இந்த பிளேஸை நோக்கி நமக்கு என்ன பண்ணும் வர ஆரம்பிக்கும். சரிங்களா, அப்போ அந்த இன்செக்டில் வரக்கூடிய டிசீஸு இன்செக்ட் ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணும் பிளான்ட்டை வந்து நமக்கு டீகம்போஸ் பண்ணிடும். அது போக இன்செக்ட்னால நமக்கு என்ன பண்ணும் அந்த என்விரான்மெண்டலி டிசீஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா. தட் இஸ் கால் த லெஃப்ட் அன்கண்ட்ரோல்டு process. Weed can be reduce the graph yield in significance. அப்போ வீடு இருந்தால் நமக்கு என்னது எஸ்பெஷலி பிளான்ட்டோட கேரக்டர் நமக்கு என்ன பண்ணுது அஃபெக்ட் பண்ணுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்வான்டான ஒரு சில டிசீஸ் கேரக்டர் நமக்கு என்ன பண்ணுன்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய என்ன பண்ணுவாங்க நமக்கு வீடிசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, வீடிசைடு அல்லது களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இந்த களைக்கொல்லிகள் மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும் நமக்கு சாயில் கேரக்டர் வந்து நமக்கு டீகம்போஸ் ஆகும், என்விரான்மெண்டல் நமக்கு என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்பெஷலி ஒரு கிராஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய கிளேஸில் வந்து அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது அன்வான்டாக ஒரு
ஸ்பீசிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அதை எதிர்த்து வாழக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி கூடிய கேரக்டர் தான் என்ன பேர் அப்படின்னா ஹெர்பிசைடு டாலரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து அதிகமாக டைகாட் பிளான்ட்டில் தான் என்ன பண்ணாங்க, அதிகமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அதிகமாக நமக்கு வந்து மோனோகாட் பிளான்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஒன் த டிரான்ஜெனிக் பிளான்ட். இப்போ டிரான்ஜெனிக் பிளான்ட்னா என்ன அப்படின்னா contain a novel DNA introduced into the genome. contain a novel DNA introduced into the genome. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு ஜீனோம்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி. இதில் ஃபஸ்ட் மெத்தடு கிளைகோபாஸ்பேட் ஹெர்பிசைடு. ஃபஸ்ட் மெத்தட் நமக்கு என்ன அப்படின்னா கிளைகோபாஸ்பேட் ஹெர்பிசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். சரியா? ஃபஸ்ட் மெத்தட் நமக்கு என்ன அப்படின்னா கிளைகோபாஸ்பேட் மெத்தட். ஓகே, இப்போ கிளைகோபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினாக these are all the ones ஒரு டைப் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இல்லையா. பாஸ்பேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளைபாஸ்பேட்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. சரி, அப்போ கிளைபாஸ்பேட் ஹெர்பிசைட் ப்ரொடியூஸ்டு பை த மான்சன்டா. எந்த பிளேஸில் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து இந்த மான்சன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏ கம்பெனி அண்டர் த ட்ரேடு நேம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிளைபாஸ்பேட் அப்படின்னு ஹெர்பிசைடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேம் வைக்கிறாங்க. எஸ்பெஷலி என்ன பேர் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் கில்ஸ். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மான்சன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்ஏ கம்பெனி அண்டர் த ட்ரேடு நேம் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் கில்ஸ் பிளான்ட் பை த பிளாக்கிங் ஆஃப் என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க 5 எனோபைருவேட் ஸ்கிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கிமேட் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். என்ன சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 5 எனோபைருவேட் ஸ்கிமேட் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போ பாஸ்பேட் சிந்தடேஸ் EPSPS இதுக்கு என்ன பேருனா பாஸ்பேட் சிந்தடேஸ் EPSPS enzyme, an enzyme involved by the biosynthesis of the aromatic amino acid. என்ன அமினோ ஆசிட் அப்படின்னா aromatic amino acid, vitamin and the many secondary plant metabolites. many secondary plants metabolites. secondary metabolites அப்படிங்கிறது என்னது, நமக்கு பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ரெசின் கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ப்ரைமரினா நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட்டை கொடுக்குது, சீடை கொடுக்குது அப்படின்னா நமக்கு என்னது பிரைமரி மெட்டபாலிக் ப்ராடக்ட். சரிங்களா? செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மு, ரெசின், டேனின் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்னு சொல்லுது. there is a several way which is the graph can be modified to the glyphosate டாலரண்ட். சரிங்களா? அப்போ அந்த கிளைபாஸ்பேட்டுங்கிறது என்ன யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு வீடிசைடு மாதிரி என்ன பண்ணுறாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓன் பிளான்ட்டை வந்து நம்ம வீடை வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணுறோம் உருவாக்குறோம். சரிங்களா? அதை என்ன சொல்லுவாங்க நமக்கு கிளைபாஸ்பேட் டாலரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஒரு சகிப்புத்தன்மையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளான்ட்டுக்கு கொண்டு வரோம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் இந்த புரோட்டோகால் ஃபார் த கிளைபாஸ்பேட் டாலரண்ட் த பொட்டேட்டோ பிளான்ட் என்ன பிளான்ட்டு கொண்டு வராங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா பொட்டேட்டோ பிளான்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த புரோட்டோகால் ஃபார் த கிளைபாஸ்பேட் டாலரண்ட்னு சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மையை ஏற்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பார் ஜீன். என்ன ஜீன் நமக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா BAR பார் ஜீன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க நமக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது ஹெர்பிசைடு டாலரண்ட் இன் பொட்டேட்டோ செல். ஹெர்பிசைட் டாலரண்ட் பொட்டேட்டோ செல் இன் விட்ரோ கல்ச்சர் அண்ட் தென் த விட்ரோ கல்ச்சர் கேலஸ் ஆர்கனோசின்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். கேலஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கனைசைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹெர்பிசைட் டாலரண்ட் இன் எ டிரான்ஜெனிக் பிளான்ட். கீழே பார்த்தீங்கன்னா டயக்ராமில் தெரியும் சின்னதாக நமக்கு என்னது ஒரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அப்போ இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை கொண்டு போய் கல்டிவேட் பண்ணும்போது கிளைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாலரண்ட் பொட்டேட்டோ பிளான்ட்டை நம்மளால் என்ன பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும். சரிங்களா? அப்போ அந்த வீடு சைடு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை தெளிச்சா கூட நமக்கு என்ன பண்ணும் அதை சகிச்சுக்கிட்டு அல்லது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய வீடை வந்து பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மையோடு எதிர்த்துக்கிட்டு நமக்கு என்னது வாழக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதோட சீக்வன்ஸ் கேட்பாங்க. எஸ்பெஷலி இது 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. த புரோட்டோகால் ஃபார் த கிளைபாஸ்பேட் tolerant potato plant, introduction of the bar gene through vector, cell culture of the potato with the bar gene, herbicide tolerant potato cell in vitro culture, callus in organization. அப்போ callus என்னது நமக்கு unwanted
a mass of tissue, sorry நமக்கு என்னது அப்படின்னா a group of mass of tissue, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, அல்லது அன்டெவலப்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் சரிங்களா. அப்போ ஒரு மாஸா ஒரு டிஷ்யூ இருக்கக்கூடிய கேரக்டருக்கு என்ன பேருனா கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹெர்பிசைட் டு த டாலரண்ட் த டிரான்ஜெனிக் பிளான்ட், ஓகே இது மெயின் கேரக்டர். அண்ட் தென் one STD, it is a incorporate of the soil bacterium gene that produce a glyphosate tolerant from the of EPSPS. Another way is to the incorporate a different soil bacterium gene that produce a glyphosate degrading enzyme. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிளைபாஸ்பேட் வந்து நமக்கு டேகிரேடிங் என்சைம் அல்லது எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்குவோம் சரிங்களா. எஸ்பெஷலி உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லியாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க சரிங்களா. அப்போ அந்த பாஸ்டான்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணுறோம் உருவாக்குறோம். இதை நமக்கு என்ன அப்படின்னா ஹெர்பிசைட் டாலரன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே சார், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா the advantages of the herbicide tolerant crops. இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் சரிங்களா. advantages of the herbicide tolerant crops. the weed control of improve higher crop yield. மெயினாக நமக்கு என்ன அப்படின்னா வீடை கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி நமக்கு என்னது ஈல்டிங் அதிகமாக கிடைக்கணும். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹெர்பிசைட் டாலரன்ஸ்னு சொல்லக்கூடிய மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ரெடியூஸ் ஸ்ப்ரே ஆஃப் ஹெர்பிசைட் சரிங்களா. அப்போ நம்ம அதிகமாக களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை தெளிக்கும் போது நமக்கு என்ன ஆகும், என்விரான்மெண்டல் நமக்கு வந்து டேமேஜ் ஆகிறதும் இல்லாமல் சாயில் நமக்கு என்ன ஆகும் டேமேஜ் ஆகும் இல்லையா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ் ஸ்ப்ரே ஆஃப் த ஹெர்பிசைட். நெக்ஸ்ட் ஒன், திஸ் ரெடியூஸ் அ காம்படிஷன் பிட்வீன் த கிராப் பிளான்ட் அண்டு வீட் சரிங்களா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய களைச்செடிகளுக்கும் நம்முடைய ஓன் எக்கனாமிக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு என்னது ஒரு காம்படிஷன் உருவாகும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பெரிய ஒரு வயல் காட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுகர் கேன் கல்டிவேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். அப்போ சுகர் கேனோட சேர்த்து நமக்கு என்னது அன்வான்டாக நமக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு சில பிளான்ட்டு நமக்கு என்ன பண்ணும் க்ரோத் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அந்த பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்வான்ட் வீடு பிளான்ட்டை எடுத்துக்கிச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எக்கனாமிக் வேல்யூ இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குது நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சப்ஸ்டன்ஸோட வேல்யூ ஜூஸஸோட சப்ஸ்டன்ஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்ட் தென் யூஸ் ஆஃப் த லோ டாக்ஸிசிட்டி காம்பவுண்ட் விச் டூ நாட் ரிமைன் ஆக்டிவ் இன் த சாயில் சரிங்களா. அப்போ திரும்ப நம்ம வந்து தொடர்ந்து